என் தாய் தமிழுக்கு முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வீர தமிழ். லாடாங் சுங்காய் ராயா குவா லங்காவிலிருந்து ஸ்ரீ ராஜமுனீஸ்வரர் ஆலயத்தில் உங்களுக்கு ஒரு பதிவு பண்ணலான்னு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் உங்கள நிறைய பேர் வாராகி அம்மனை வணங்கிக்கிட்டு இருக்கீங்க. இங்க லாடாங் சுங்காய் ராயா குவா லங்காவி ஸ்ரீ ராஜமுனீஸ்வரர் ஆலயத்திலையும் வாராகி அம்மன் இருக்காங்க. பாத்தீங்களா, நம்ம ஸ்ரீ ராஜமுனீஸ்வரர் ஆலயத்துல வாராகி அம்மன் எவ்வளவு செழிப்பா பாக்குறதுக்கு அழகா இருக்காங்கன்னு. வாராகி அம்மன் சப்த கன்னிகள்ல ஒருவர். இவங்க 5ஆவதா தோன்றிய சப்த கன்னி அப்படின்ற காரணத்தினால இவங்களுக்கு பஞ்சமி அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கு. பஞ்சமி என்கிற இந்த வாராகி அம்மனை பஞ்சமி அன்னைக்கு வணங்கி வர்றது மிக சிறப்பு அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. இவங்க விவசாயிகளுக்கும் மிக உகந்த தெய்வம் அப்படின்றத நம்பப்படுது. பார்ப்பதற்கு மிக ஆக்ரோஷமாக இருக்கும் பன்றி முகத்தை கொண்ட வாராகி அம்மன் நமது விஷ்ணுவின் அம்சமாக திகழ்றாங்க. விஷ்ணுவுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, வராகமூர்த்தி அப்படின்னு. சப்த கன்னிகளாக உருவெடுக்கப்பட்ட அந்த 7 கன்னிகளும் 7 ஆண் தெய்வங்கள் மூலமாக உருவெடுக்கப்பட்டாங்க. அதுல வராகி அம்மன் வராகமூர்த்தியின் அம்சமாக வந்ததுனால அவங்களும் பன்றி முகம் கொண்டிருக்கிறாங்க. இவங்க மகா காளியின் அம்சமாகவும் திகழ்றாங்க. நமது ராஜராஜ சோழன் ஒவ்வொரு போரிலும் வெற்றி கண்டதற்கான காரணம் வாராகி அம்மன் அப்படின்றதுக்கான கதையும் இருக்கு. நம்ம ராஜராஜ சோழன் போருக்கு முன்பு வாராகி அம்மனை வணங்கிட்டு தான் போவாரு. அதற்கு பிறகு அவர் களம் காலும் எல்லா போரிலையும் வெற்றி பெற்று தான் வருவார் அப்படின்ற காரணத்தினால தஞ்சையில இவங்களுக்கு ஒரு கோயில் அமைச்சிருக்காரு அப்படின்றதுக்கான கதைகளும் இருக்கு. தான் செவனேன்னு இருந்தாலும் தன்னோட வளர்ச்சி அளிப்பதற்காக எங்கிருந்தோ நம்மளுக்கு ஒரு எதிரிகள் கிளம்பி வந்தாங்கன்னா அவங்களை முற்றிலும் அழித்து தன்னை காப்பதின் அம்சமாக திகழும் வாராகி அம்மனை என்றென்றும் தன்னுடைய காவல் தெய்வமாகவும் தன்னுடைய குல தெய்வமாகவும் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாராகி அம்மனை பற்றிய கதைகள் இன்னும் நிறைய இருக்கு. நான் சொன்னது ரொம்ப குறைவு தான். இன்னும் பல கதைகள் தெரிந்தவர்கள் இருப்பீங்க. உங்களுக்கு தெரிந்த கதைகளை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். அதுவும் இல்லாம உங்களிடம் ஒரு கேள்வி, இவரை நம்ம வாராகி அம்மன் என்று அழைப்போமா அல்லது வராகி அம்மன் என்று அழைப்போமா அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். இன்னும் ஏன் காத்துட்டு இருக்கீங்க? உடனே கிளம்பி லங்காவில இருக்கிற ஸ்ரீ ராஜமுனீஸ்வரர் ஆலயத்துக்கு வாங்க. லங்காவில இருக்கிற ஸ்ரீ ராஜமுனீஸ்வரர் ஆலயத்துக்கு எப்படி வரணும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் முன்னாடியே பதிவு பண்ணியிருப்பேன். லாடாங் சுங்காய் ராயா குவா லங்காவில இருக்கிற ஸ்ரீ ராஜமுனீஸ்வரர் ஆலயத்திலிருந்து நான் வீர தமிழன். மீண்டும் சந்திப்போம்.